அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா சைன்ட் சோனோபை ப்ரொடக்ஷன் டீல் வித் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியா எந்த நாட்டுடன் சோனோபை உற்பத்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சோனோபை அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு கப்பல்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம், ஒரு எக்யூப்மெண்ட் தான். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அண்டர் வாட்டரில் நமக்கு சப்மெரைன்ஸை டிடெக்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட். ஓகேங்களா, சப்மெரைன் டிடெக்ஷனில் வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த ஒரு எக்யூப்மெண்ட். சரியா? ஸோ இந்த சோனோபை ப்ரொடக்ஷன் டீல் அப்படிங்கிறத 2027 இந்தியாவில் இதனுடைய உற்பத்தி அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. யாரோட சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவோட சேர்ந்து தான் இந்த சோனோபை அப்படிங்கிற விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். சரியா? அடுத்தது, விச் ஸ்டேட் இன் இந்தியா ஹேஸ் த லோவஸ்ட் மேட்டர்னல் மோர்டாலிட்டி ரேஷியோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் எந்த மாநிலம் மிக குறைந்த தாய்வழி இறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா கேரளாவோட மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ 19. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 45.5. ஓகேங்களா, தமிழ்நாடு ஹெல்த் இன்ஃபர்மேஷன் HMIS ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டா படி பார்க்குறப்ப தமிழ்நாட்டுக்கு 45.5. கேரளா எதுக்காக செய்தியில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கேரளாவோட மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ 19லேருந்து இப்போ உயர ஆரம்பிச்சிருக்கு, 29 வந்திருக்கிறதாக அந்த மாநிலத்தோடைய சுகாதாரத்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதனால அப்படின்னு பார்த்தோம்னா தாய்மார்கள் இறக்கிறனால இந்த ஒரு விஷயம் ஏற்படலை, குழந்தை பிறப்பு கம்மியாக இருக்கு, அதனால மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன், அயலக தமிழர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 2021 இந்த ஒரு தினம் அறிவிக்கப்பட்டுச்சு. ஜனவரி 12 தான் இந்த அயலக தமிழர் தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. சரிங்களா? ஜனவரி 9 அப்படிங்கிறது பார்த்தோன்னா அயலக இந்தியர்கள் தினம். அடுத்தது, விச் இஸ் த 4th country in the world to conduct docking experiment in space? விண்வெளியில் டாக்கிங் பரிசோதனையை மேற்கொண்ட உலகின் 4வது நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா தான். இந்த டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறத ஏறக்குறைய பண்ணி முடிக்க போகிறோம் நம்ம. சரிங்களா? கிட்டத்தட்ட 3 மீட்டர் நெருக்கத்தில் வந்து அந்த 2 சேசர் மற்றும் டார்கெட் 3 மீட்டர் நெருக்கத்தில் இருக்குது. டாக்கிங் அப்படிங்கிற அதை கப்புள் பண்ணால் போதும். ஸோ இதுதான் இந்த டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட். இதை பண்ணக்கூடிய 4வது நாடாக இந்தியா இருக்க போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த மவுண்டைன் பாஸ் தட் கனெக்ட்ஸ் ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக்? ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளை இணைக்கும் மலைப்பாதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது சோனாமார்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லாட்டி பார்த்தோம்னா ஜிமார்க் டனல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஜிமார்க் டனல் அல்லது சோனாமார்க் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இன்னைக்கு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.